ஒருவேளை டெல்லிக்கு வந்த காரியம் வெற்றிகரமா முடிச்சாச்சு. இது நான் டெல்லிக்கு போறேன் பாகம் 4 துணை பாகம் 2 மொதல் பாகத்தை லிங்க்ல இணைஞ்சிருக்கேன், அதையும் போய் பாத்துருங்க. அப்புறம் உங்க வீட்டு பிள்ளை நினைச்ச அந்த ஃபாலோவை லைட்டா தட்டி விட்டு போயிருங்க. வெற்றிகரமா ரன்னிங்கை முடிச்சுட்டு அப்படியே மெடலை வாங்கிட்டு அப்படியே வந்து இந்தாப்பா சாப்பிடணும் ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. அந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உள்ள ஒரு சாண்ட்விச், ஒரு கப் கேக்கு, ஒரு பனானா, ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருந்துச்சு. சிப்ஸ் பாக்கெட் நமக்கு ஒப்பல, மத்த எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஏரியாவை சுத்த ஆரம்பிச்சிட்டேன். போட்டோ பூத்துல அங்கங்க இருக்கும், அங்கெல்லாம் போய் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அது சிஎஸ்சிக்கு அதுக்கு அங்க இருக்கவங்க எல்லாமே குஷியா இருந்தாங்க. அப்படியே 7 எடுத்து தலா ஃபார் ரீசன் ஒரு வைப் பண்ணிட்டு இன்னும் 4-5 போட்டோ அங்க போட்டு அப்படியே நடைய கட்டியாச்சு. அங்க பிடிச்ச நண்பர்கள் இந்த 2 பேரும், ஒருத்தன் பேரு கௌதம், ஒருத்தன் பேர் ராஜ் விஷால். இவங்க 2 பேரும் வாழ்க்கையில இப்பதான் பாக்குறேன். ஒரு அரை மணி நேரம் தான் பேசியிருப்பான். அதுக்குள்ள பையா நெக்ஸ்ட் டைம் டெல்லி வந்தா நம்ம ரூம்ல தான் தங்கணும், இப்பயே கூட நம்ம ரூமுக்கு வா அப்படி இப்படின்னு பாசமலையை பொழிஞ்சு தள்ளிட்டாங்க. செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஒரு வழியா அவர்களுக்கு விடை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. இந்த நாள் இந்திய நாளாக போச்சு. அப்படியே ரூம் பக்கம் திரும்பி சரியான டயர்டு வந்தோடனே படுக்கைய போட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு எடிட்டிங் வேலை இருந்துச்சு, அதுல உட்காந்துட்டேன். ஏன்னா நிறைய எடிட்டிங்ல இருக்கு. அப்பதான் நான் சாப்பிடலன்றது ஞாபகம் வந்துச்சு. சரி லோக்கல் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அன்னைக்கு ஃபுட் பிளாகர் ஆரம்பிச்சிட்டேன். போய் சோலை பட்டுரும் மசாலா பாப்படும் ஒன்று ஆர்டர் பண்ணி வெற்றிகரமா நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவங்க இங்கன்னு வேடிக்கை பார்த்து ரிட்டர்ன் ரூமுக்கு வந்து மறுபடியும் எடிட்டிங்ல உட்காந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு முடிச்சாதான் அடுத்தடுத்து சுத்த முடியுண்டு. அப்பதான் எங்க அக்கா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. ஜம்மா மதிச்சுன்னு ஒரு இடம் பக்கத்துல தானே இருக்கு, போய் சுத்தி பார்த்துட்டு வாடா, அங்க நிறைய ஐட்டம் இருக்குண்டு. ஆப் போட்டு பார்த்தேன், 2 கிலோமீட்டர் தான். சரின்னு அப்படியே நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பொறுமையா நடந்து போனேன். அந்த போற வழியில ஃபுல்லா டெல்லியோட வைபே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அங்கங்க எல்லா இடத்துலயுமே கடை, வித்தியாசமான கடை, அப்படி இப்படின்னு பொறுமையா சுத்தி பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த ஜம்மா மஸ்ஜித்ன்ற இடத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு. அங்க போனா சரியான கூட்டம். நான் பொறுமையா அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு ஃபன்னான விஷயம் நடந்துச்சு. ஒரு கடையில கரம் தூத் அப்படின்னு போட்டுருந்துச்சு. பயங்கரமான பேரா இருக்கேன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். கடைசியில பார்த்தா சுடுபாலுங்க. சுடுபாலுக்கு தான் கரம் தூத்துன்னு போட்டு வச்சிருக்காங்க. எப்படி அசிங்கப்பட்டிருக்கேன் பாருங்க. அவ்வளவுதான், முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஐபிஎல் பட்டு தூங்கிட்டேன். நீங்க ஏதாச்சும் செய்ய முயற்சி